கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் யாக்கோபு 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசக்கூடிய மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? இரு மனங்களும் இரு வழிகளும் என்று நான் பேச விரும்புகிறேன். ஒரு மனிதன்தான் அவனுக்குள்ளாடி இரு மனங்கள் இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு எதை எடுத்தாலும் இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இப்படி நாம் யோசிச்சே லாஸ்ட்டு எதையும் செய்யாமல் இருக்கிறான். இன்னைக்கு இரு மனம் இருக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கக்கூடாது, ஒரு மனம் இருக்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாறணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன நடக்குது தெரியுமா? ஒரு மனம் இல்லாமல் இரு மனமாக இருக்குது. அப்படி உள்ளவங்களை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இரு மனம் உள்ளவர்களே, உங்களை நீங்கள் உங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி ஒரு முகமாக மாறணும்னு. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உனக்கு ஒரு முகம் ஒரு மனது இருக்குதா, இல்லாட்டி இரு மனது இருக்குதான்னு சொல்லி நீயும் நானும் பார்க்கணும். இதே யாக்கோபு 1:8 இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான்னு. அப்போ ஒரே மனுஷனுக்குள்ள இரு மனமும் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது? இரு வழிகளும் இருக்குது. அதனால தான் சொன்னேன், இரு வழிகளும் இரு மனங்களும்னு. இரு வழியில் நடக்கிறவனு ஹீரோவான். எப்படின்னா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலை வச்சுட்டு நடப்பான். அவனை பார்த்தா எல்லாருக்கும் ஹீரோ மாதிரி தெரியும், ஆனால் அந்த ஹீரோ சீக்கிரத்தில் மூழ்கி போயிடுவான். அப்படிப்பட்ட காரியங்கள். இன்றைக்கி உன் வழி, உனக்கு 2 மனசு இருக்கான்னு பாரு, 2 வழியாக இருக்கான்னு பாரு. இதை பார்த்து நீ ஒரு மாற்றத்துக்குள்ளே வா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இரு மனத்தோடு இரு வழிகளோடு யார் இருந்தாலும் இரு மனத்தை ஒரு மனமாய் வாக்குவீராக. இரு வழியை ஒரே வழியாய் கர்த்தர் மாற பண்ணும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.